இந்த 1983 ஜூலை மாதம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி அகதிகள் வர தொடங்கி கூட்டமா வர்றாங்க. நிறைய பேர் வந்து அங்க ஒரு மணல் திட்டையில நிக்க இப்ப கூட வர்றாங்கல்ல. ராமேஸ்வரத்துல இருந்து ட்ரெயின் ஏத்தி அவங்கள கொண்டு வந்து மண்டபம் முகாம்ல விட்டு அப்ப வந்து அது போதும், அவ்வளவுதான் விலைவாசி. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அரிசி விலை எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? போலீஸ்க்கு ரேஷன் கொடுக்க சொன்னார் எம்ஜிஆர், அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாரு. அப்ப அவங்களுக்கு அரிசி 50 காசுக்கு வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம இலங்கையில் போர் ஆரம்பித்து அல்லது அந்த பெண்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்ட பிறகு ஆண்கள் எல்லாம் வெறித்தனமாக அடித்து 39 பேரை அடித்தே கொலை செய்த பிறகு அவர்கள் அங்கிருந்து உயிருக்கு பயந்து தமிழகத்திற்கு ராமேஸ்வரம் வந்து சேர்றாங்க. நிறைய பேர் அந்த கள்ளத்தோணியில வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரைவேட் போட்ஸ்ல காசு கொடுத்து வந்து இங்க சேர்றாங்க. அப்ப அவங்க இங்க வரும்போது பணம் வசதி இருக்கிறவங்க ஏரோப்ளேன்ல வந்து சேருவாங்க, அவங்களுக்கு வேற மாதிரி. இவங்க வந்து ஏதோ கொஞ்சம் துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுத்துறதுக்கு, சட்டி பானையெல்லாம் கொண்டு வர முடியாது, துணிமணிகளை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருந்தா எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரம் கடற்கரையில வந்து சேர்றாங்க. இந்த 1983 ஜூலை மாதம் ஆரம்பிச்சது இந்த மாதிரி அகதிகள் வர தொடங்கியது. வந்த உடனே இப்ப நம்ம வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய, அடைக்கலம் கொடுக்க வேண்டிய ஒரு மனிதாபிமானமும் இருக்குது, மொழி அபிமானமும் இருக்குது, இன அபிமானமும் நமக்கு இருக்குது. இதனால வந்த உடனே என்ன செய்யறாங்க, ராமேஸ்வரத்துல வந்து அங்க உள்ள அந்த கல்யாண மண்டபம், சத்திரம், சாவடி அங்கெல்லாம் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சு கூட்டமா வர்றாங்க. நிறைய பேர் வந்து அங்க ஒரு மணல் திட்டையில நிக்க இப்ப கூட வர்றாங்கல்ல. இப்ப இந்த விலைவாசி உயர்வு ஏற்பட்டது, இந்த இதுக்கு பிறகு அங்க இருக்க முடியாம நிறைய பேர் இந்த மணல்ல கொண்டு இறக்கி விட்டு போயிருவாங்க ஒரு மணல் திட்டையில. இந்த மாதிரி இப்ப நடக்குது இல்ல, அப்பவும் அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. வரும்போது அவங்கள அந்த ராமேஸ்வரம் சத்திரங்கள்ல தங்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்த உடனே குழந்தைங்கன்னா அதுக்கு பால், பெரியவங்கன்னா அதுக்கு காஃபி, டீ அது கொடுக்கறது கொடுத்துட்டு சுங்கத்துறை அதிகாரி வந்து அவங்களுடைய வழக்கமான வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்தா கஸ்டம்ஸ் இது தானே, அந்த சோதனைகள்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு காலையிலனா டிஃபன், மத்தியானம் வந்து சேர்ந்தாங்கன்னா சாப்பாடு, அதை முதல்ல கவனிக்கிறது. இதெல்லாம் கொடுத்த பிறகு ஒரு 2 நாள் அங்க வச்சிருந்துட்டு அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்துல இருந்து ட்ரெயின் ஏத்தி அவங்கள கொண்டு வந்து மண்டபம் முகாம்ல விட்டுறது. மண்டபம் கேம்ப்னுவாங்க. அந்த மண்டபம் முகாம்ல விட்டுட்டா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முகாம்ல இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், மின்சார வசதி, குடிநீர் வசதி எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, இப்போ ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்காங்கன்னா 110 ரூபாய், ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க, மாமனார் மாமியார் ஒரு குழந்தை அப்படிலாம் இருக்குன்னா ஒரு 357 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு மாசத்துக்கு. அந்த தொகையை வந்து அவங்களுக்கு வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும். அப்ப அது போதும். இப்ப நினைக்கிறதுக்கு வேணா அது ஒரு டீ காப்பி கூட பத்தாதுன்னு தோணலாம். அப்ப வந்து அது போதும், அவ்வளவுதான் விலைவாசி. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அரிசி விலை எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? இப்ப மாதிரி 50 ரூபாயா, 60 ரூபாயா, 20 ரூபாயா, 30 ரூபாயா கன்செஷன்ல கொடுத்தது? 57 காசு அரிசி அவங்களுக்கு கொடுத்த விலை, 57 காசு. நம்ம போலீஸ் ரேஷன் பார்த்தோம்ல, போலீஸ்க்கு ரேஷன் கொடுக்க சொன்னார் எம்ஜிஆர், அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாரு. அப்ப அவங்களுக்கு அரிசி 50 காசுக்கு வழங்கப்பட்டதுன்னு 77 அவர் இதுக்கு வந்த உடனே. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு 7 காசு இப்ப கூடியிருக்கு 4-5 வருஷத்துல. அந்த விலை உயர்வை பாருங்க, பைசா கணக்குல கூடுச்சு. இப்ப என்னன்னா பால் விலை 38னா ஒரு 2 ரூபா கூட 40 வைங்கன்னா 46, 47ன்றாங்க. இப்ப வந்து அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லாம போயிருச்சு. அதான பண மதிப்பு குறையுது, விலைவாசி கூடுதுன்றது. பணத்துக்கு மதிப்பே இல்லை. 10 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை, 20 ரூபா கொடுத்தாலும் வேல்யூ இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ஒத்த பைசாவுக்கு மதிப்பு இருந்து 7 காசு கூடி இருந்துச்சு 5 வருஷத்துல அரிசி விலை. 57 காசு 1 கிலோ அரிசி அவங்களுக்கு. இது போக அவங்க வந்த உடனே நிறைய பேர் உடுத்தின துணியோட வந்தவங்க உண்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜோடி ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ட்ரெஸ் துவைச்சு போட்டு மாத்து ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவுதான் இருக்கும். இல்லாதவங்க வீட்டிலேயே வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. ஏன் நம்ம தலைவர் ஜீவாவை பத்தி படிக்கும் போது பாக்குறோம்ல,
காமராஜ் போய் வாப்பா இங்க ஒரு கூட்டம் நடக்குது போவோம்னும் போது இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன வா கிளம்பு, என்ன அப்படி துண்டை கட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க, வேட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு. துவைச்சு காய போட்டிருக்கேன் இரு அப்படின்பாரு. ஜீவா அவ்வளவு பெரிய தலைவர் நிலைமையே அப்படிதான் இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர் தான் அவருக்கு வீடெல்லாம் குடிசை ஓட்ட ஒழுகலா இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நல்ல வீடு, காம்பவுண்ட் சுவர், கழிப்பறை, மின்சார வசதி, குடிநீர் வசதியோட கட்டி கொடுத்தாரு. அப்ப கூட அதை அவர் ரொம்ப வெளியில பிரபலமா சொல்லிக்கல, யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் தான் ஜீவாவுக்கு வீடு கட்டி கொடுத்தாருன்னு. ஜீவாவுக்கே தெரியுமான்னு தெரியல. இப்ப அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த இடையில இருந்தவர் உதவியவர் இப்ப ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் தான் அதை செய்தேன், அசோக்குமார்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த மாதிரி அப்ப நிறைய பேரு மாத்து துணி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒண்ணு உடுத்திக்கிட்டு அப்படி இருக்கிறது சகஜம்தான். இப்ப மாதிரி ஒரு வீடு பூரா வாங்கி இருக்கேன்றாங்க, ஒரு வீடு பூரா சேலை வச்சிருக்கேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்களே, அவங்க எல்லாம் அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி வீடு பூரா ஒரு வீடே நானு வச்சிருக்கேன், என்னுடைய ட்ரெஸ் ஃபுல்லா ரூம் ரூமா பீரோ பீரோவா வைக்கிறதுக்குன்ற இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு ஜோடி ட்ரெஸ். அதுக்கு பிறகு பாய் போர்வை வேணும்ல, குளிர் கடற்கரை குளிர் காத்தெல்லாம் அடிக்கும், பாய் போர்வை, அப்புறம் பண்ட பாத்திரம் சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு 650 ரூபாய் மதிப்புள்ள பண்ட பாத்திரம், பாய் போர்வை இதெல்லாம் கொடுத்தா அவங்க பாட்டுக்கு தனித்தனியா இருந்து சோறாக்கி சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்தவங்க எத்தனை பேர்னா 1.5 லட்சம் பேர். ஒரு ஆள் 2 ஆள் 1000 2000 100 200 10,000 20,000 கிடையாது, 1.5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு சிட்டி ஆட்கள். அப்படி 1.5 லட்சம் பேர். அதுல 32,000 பேர் இந்த முகாம்ல தங்கி இருந்தாங்க. மீதி பேருக்கெல்லாம் இங்க உள்ள சொந்தக்காரங்க இருந்தாங்க, நாங்க எங்க சொந்தக்காரங்க வீடு திருச்சியில எங்க அண்ணன் வீடு இருக்கு, மதுரையில எங்க மாமா வீடு இருக்கிறாங்க, அங்க போய்க்கிறோம். இங்கிட்டு ஊருக்குள்ள வாடகை வீடு பிடிச்சு, இல்ல 2-3 பேர் சேர்ந்து ஒரு வாடகை வீடு பிடிச்சு, வசதியானவங்க எல்லாம் நல்ல வாடகை கொடுத்து நல்லா வசதியா இருந்தாங்க. அவங்க வேற வீட்டு வாடகையெல்லாம் ஏத்தி விட்டாங்க. அவங்க கேட்கிற வாடகையை கொடுக்கவும், அப்புறம் வீட்டுக்காரங்க எல்லாம் சிலான்காரங்களை குடி வைப்போம்ன்ற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. அப்போ வசதியானவங்க ஊருக்குள்ள வீடு பிடிச்சு நல்லா இருந்தாங்க, வசதி இல்லாதவங்க இந்த முகாம்ல தங்கி இருந்தாங்க. அப்படி ஒரு 32,000 பேர் தங்கி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அகதிகள் எண்ணிக்கை வர 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 என்ன ஆகுது, இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, மண்டபம் கொள்ளல. சரி, இப்ப வேற ஊர்கள்லயும் முகாம் வைப்போம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அடுத்தடுத்த ஊர்ல ஒரு 170 முகாம்கள் ஏற்படுத்தி அதுல ஒரு 32,000 பேர் அங்கங்க ஒவ்வொரு முகாம்லையும் பிரிச்சு பிரிச்சு விட்டுருக்காங்க. இப்படி 8,000 குடும்பங்கள், இப்ப மொத்த முகாம்லையும் வெளி முகாம்ல இருக்கிறதெல்லாம் சேர்ந்து 8,000 குடும்பங்கள் இப்படி வந்துருச்சு. சரி, இவங்களுக்கு முதல்ல ஒரு டெம்பரரியா ஒரு வீடு போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு சுமாரான வீடு போடுவோம். வீடுனா நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது, ஒரு ரூமும் ஒரு அடுப்படி அப்படி இருக்கிற மாதிரி ஒரு வீடு போட்டு கொடுப்போம்னு கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு 200 வீடு கட்டுறாங்க, சின்ன சின்னதா ஒரு 200 வீடு, ஒரு 9 லட்சம் ரூபாய் செலவுல. அப்ப மண்டபத்திலேயே கட்டி ஒரு 200 பேரை தனித்தனியா குடும்பமா பிள்ளை குட்டி மாமனார் மாமியார் யார் யார் இருக்கீங்களோ அப்படி தனித்தனியா நல்ல கட்டு செட்டா குடும்பமா இருக்கிறவங்களெல்லாம் அப்படி இருக்க வச்சுட்டாங்க. ஒத்தையில சத்தையில வந்தவங்க இருப்பாங்கல்ல, அம்மா வந்திருப்பாங்க, பிள்ளை இருக்காது, ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க, ஒய்ஃப் இருக்காது, இல்ல பிள்ளைங்க மட்டும் வந்திருப்போம், அம்மா அப்பாங்க எங்கேயாவது செத்து போயிருப்பாங்க, இப்படியெல்லாம் வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, என் பிள்ளைகளை மட்டும் எப்படியாவது கூட்டு போய் காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் தனியா இருக்காங்க. இதுக்கு அடுத்து பாக்குறாங்க, இந்த வீடுகள் இவங்களுக்கு மழைக்கும் தண்ணிக்கும் காத்துக்கும் தாங்காது, இது பாதுகாப்பா இல்ல, அதனால நம்ம பக்கா ஹவுசஸ், அதாவது கான்கிரீட் வீடுகளே கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கட்டுமான கழகம் இருக்கு இல்லையா, அரசு கட்டுமான கழகம் மூலமாக ஒரு 500 வீடு கட்டுறாங்க. 92 லட்சம் 500 வீடுகள் கட்டி அதுல ஒரு 500 குடும்பங்களை குடி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாக்குறாங்க, இன்னும் ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, இவங்களை எங்க வைக்கிறது, அவங்களுக்கு இன்னொரு 700 வீடுகள் கட்டுறாங்க. எவ்வளவு பாருங்க, அவ்வளவு பேரை திரும்ப 700 பேரை குடி வைக்கிறாங்க. இனி இது தவிர, மண்டபம் தவிர மற்ற இடங்கள்ல, மாவட்ட தலைநகரங்கள்ல நம்ம அகதிகள் முகாம்களை ஆரம்பிப்போம், ஒரே இடத்துலயே ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, இதுக்கு மேல இடம் பத்தாதீங்க அப்படின்ட்டு திருச்சியில ஆரம்பிக்கிறாங்க. திருச்சியில இந்த இப்ப ஜெயில் இருக்கிற இடத்துக்கு நேர நினைக்கிறேன் கொட்டப்பட்டுன்னு ஒரு இடம்,
அங்க முகாம் கட்டுறாங்க. மதுரையில வந்து திருவாதூர்ல, கூடல்புதூர்ல, ஆணையூர் அங்கெல்லாம் ஒரு 2-3 இடங்கள்ல இங்க முகாம்கள் இருக்கும். இந்த முகாம் இல்ல, வீடுகள் கட்டி கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து திருநெல்வேலியில மாப்பிள்ளை ஊரணி அப்படின்ற ஒரு ஊர்ல அங்க ஒரு 800 வீடு. திருச்சி கொட்டப்பட்டுல வந்து ஒரு 100 வீடு, 6 லட்சம் ரூபாய் செலவுல. இப்படி ஒவ்வொரு இடமா வீடுகள் கட்டிக்கிட்டே போறாங்க. கட்டி அவங்கவுங்கள அங்கங்க குடியமர்த்தி அவங்களுக்குன்னு தனி காடு கொடுத்து அவங்களுக்கு சலுகை விலையில அரிசி கொடுத்து என்ன அவங்க வந்து இங்க சொத்து மட்டும் வாங்கக்கூடாது. இன்றைக்கும் வந்து அவங்க சொத்து வாங்கக்கூடாது, அவங்க பேர்ல சொத்து எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இப்ப தனியா ரேஷன் கார்டு எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. இங்க உள்ள எல்லா ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு உண்டு. இந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் உண்டு, படிக்கலாம், வைக்கலாம், வேலை பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா என்னன்னா இவங்க இந்த இலங்கை அகதிகள் வந்து இங்க உள்ள தமிழ்நாட்டுக்காரங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னு வைங்க, அதான் இப்ப நிறைய நடக்குது. அவங்களுக்குள்ள முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் மெல்ல மெல்ல வந்து இங்க உள்ள ஆட்களை கல்யாணம் பண்ணா அவங்க சொத்து வாங்கலாம். இப்போ ஒரு இளைஞன், ஒரு இலங்கை இளைஞன் வந்து ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணா ஒய்ஃப் பேர்ல சொத்து வாங்கலாம். அப்ப அது அவங்க கணவன் மனைவிக்கு உண்டான பொது சொத்து தானே. ஒய்ஃப் பேர்ல இருக்க சொத்துனா என்ன பெரிய தனியா பிச்சுக்கிட்டு போகுது அந்த பொண்ணு. அதனால வந்து அந்த மாதிரி செய்யலாம்ன்றனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இங்க உள்ளவங்களை திருமணம் செய்யறாங்க இந்த சொத்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு இது. இனி என்ன அவங்க பிள்ளைகள்லாம் இங்கேயே படிச்சுட்டாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப அங்கிருந்து வந்தவங்க இப்ப தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஊருக்கு திரும்பி போகணும், ஒரு தடையாவது நம்ம ஊரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படி இப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கு. அவங்க பிள்ளைங்க அரையும் குறையுமா இருக்காங்க. அங்க ஒரு 10-20 வருஷம் இருந்திருப்பாங்க, இங்க ஒரு 10-20 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரெண்டும் அதுவும் நம்ம ஊரே இதுவும் நம்ம ஊர் தான் அப்படியெல்லாம் தோணுது. ஆனா இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு சிலான்ற ஒரு ரொம்ப பெரிய இமேஜினேஷன் எல்லாம் கிடையாது. மற்ற நம்ம தமிழ் பிள்ளைகளோட நம்ம தமிழ்நாட்டு குடிமக்களாகவே அவங்க வாழ்ந்து வளர்ந்து வர்றாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் அந்த ஊருடைய பெருமையை எடுத்து சொல்லி நம்ம ஊர் மாதிரி வராது, இது நம்ம பிழைக்க வந்த ஊரு அப்படின்றாங்க. வெறு சிலர் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க. அப்பவே வசதியா இருக்கிறவங்க எல்லாம் கனடா, நார்வே, அந்த மாதிரி நாடுகளுக்கு போனாங்க. அந்த ஆஸ்திரேலியா, இந்த 3 நாடுகள்லயும் வந்து நிறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. இப்போ அந்த 3 நாடுகளும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு இவங்களுக்கு, எல்லா சலுகைகளும். கனடால எல்லாம் ஒர்க் ஃபோர்ஸே கிடையாது, இளைஞர்களே கிடையாது, வேலை பார்க்க ஆட்களே கிடையாது. பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வயசானவங்க, அந்த வேர்ல்டு வார்ல வேலை இது பங்கேற்றவர்கள் அவங்கதான் இருக்காங்க. யாரும் கல்யாணம் பண்ணாதானே குழந்தை பிறக்கும், இளைஞர்கள் இருப்பாங்க. அதனால வந்து கன்னடால இப்பவும் ஆள் பற்றாக்குறை இருக்கு. இப்பவும் இந்த இலங்கைக்காரங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போறாங்கன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வசதிகள், மருத்துவ வசதி, இலவச வசதி, அவங்க ஒரு நானிய கூட்டிட்டு போறதுக்கு ஒரு அம்மாவை கூட்டு போய் பிள்ளைய பார்க்க வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதா கிடைக்கும். அங்க வந்து கெடுபிடிகள் மிக குறைவு. அதனாலதான் அங்க வந்து ஜனவரி மாதத்தை தமிழ் மாதமாக, தமிழ் பண்பாட்டு மாதமாக கொண்டாடுறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க. தமிழ் வந்து அங்க ஒரு நல்ல ஒரு மொழியே நல்ல அந்தஸ்தோட இருக்கு. அப்படி கொஞ்சம் வசதியானவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க, இல்லாதவங்க எல்லாம் இங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல திருநெல்வேலியில மாப்பிள்ளை ஊரணின்ற இடத்துல ஒரு 800 வீடு கட்டி கொடுக்குறாங்க இவங்களுக்கு. இப்ப பாருங்க, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, ராமேஸ்வரம், மண்டபம், எல்லா இடத்துலயும் பரவிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே அப்படி தமிழர்களோடு தமிழர்களாக ஒன்றிணைந்துட்டாங்க. அப்புறம் சில கிராமங்கள்லயும் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 குடிசை போட்டு கொடுக்குறாங்க. குடிசை, அதாவது ஒரு ஆளு 2 ஆளு வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியாது, அவங்க சத்துணவுல சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் அந்த பென்ஷன் வாங்கிக்கிட்டு அவங்க அதை வச்சுக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய சிலர். எங்களுக்கு வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு டவுன் எல்லாம் வேண்டாம், எங்களை எங்கேயாவது ஒரு கிராமத்துல குடி வைங்க, எங்களுக்கு இந்த காரு பஸ் இந்த தொந்தரவெல்லாம் வேண்டாம், நாங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தஞ்சாவூர், வேதாரண்யம், பிள்ளையார்பட்டி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் பக்கம் அங்க வந்து கொஞ்சம் நல்ல கிராம பகுதிகள் பசுமையா இருக்கிறனால அவங்க அந்த பக்கம் குடி வச்சுட்டாங்க. தஞ்சாவூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம், அப்புறம் பிள்ளையார்பட்டி, இந்த ஊர்ல எல்லாம் வந்து குடிசைகள் போட்டு ஒரு 1000 குடிசைகள் போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு
அங்க குடியமர்த்திட்டாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு வேண்டிய இதர வசதிகள், இதர உதவிகள் எல்லாம் வந்து அரசு செய்தது தவிர என்ஜிஓஸ் இருக்கும் பாருங்க, இந்த தொண்டு நிறுவனங்கள், அது வந்து நிறைய செய்ய வரும். அப்போ அவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. என்ஜிஓஸ், அந்த ஒரு கிறிஸ்டியன் என்ஜிஓ வந்து இவங்களுக்கு தையல் பயிற்சி, அப்புறம் எலக்ட்ரீஷியன், அப்புறம் தச்சு வேலை, இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து ஏதாவது ஒரு வேலை வெட்டி செய்து உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, அம்மா அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்புறம் மைத்ரின்னு ஒரு நிறுவனம், அது என்ன செய்யுதுன்னா இளம் பிள்ளைகளுக்கு, அந்த சிறார்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, பிரைமரி ஸ்கூல். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் தானே, ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்த பிள்ளைங்களை தனியா அந்த முகாம்லயே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அங்க படிக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூலா இருக்கு. ராமகிருஷ்ண ஆசிரம் அது நிறைய ஹெல்ப் பண்ணுது. அவங்க என்ன பண்றாங்க, முகாம்ல இருக்கிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு, அது ஒரு நேரம் சாப்பாடு மிச்சமாகுது இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களை அவங்க ரொம்ப அண்டர்டேக் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இந்த விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மாதிரி சுருங்கி போயிடக்கூடாது, அவங்களுடைய அந்த இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் டெவலப் ஆகணும். அப்படின்னாதான் அந்த சைல்ட்ஹுட்டை வந்து அவங்க தே ஷுட் ஃபீல் த சைல்ட்ஹுட். இல்ல பெரியவங்களையே பார்த்து பெரியவங்களோடய சேர்ந்து இந்த சண்டை சச்சரவு போர் அது இதுன்னு பேசி பேசி சிறுவர்கள் மூளை வந்து பெரியவங்களுடைய சிந்தனைகளால ஆக்கிரமிக்கப்படவோ அடக்கி வைக்கப்படவோ கூடாது. சிறுவர்களை சிறுவர்கள் போக்குக்கு சிந்திக்க விடணும். அப்பதான் அது வந்து அவங்க வானளாவியது, இந்த அவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு அப்படின்லாம் அவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. அதுதான் கற்பனை. அந்த கற்பனை திறன் வளர வளரதான் அவங்களுடைய சிந்தனையும் விரிவடையும். அதனால இப்படித்தான் நினைக்கணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்றத வந்து சிறு பிள்ளைகளை நம்ம மரியாதை மட்டும் மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கூட அவருடைய கற்பனை திறனுக்கு நம்ம வந்து கடிவாளம் போடக்கூடாது. அப்போ அந்த கற்பனை திறன் எப்படி வளரும், நிறைய விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடும் போது வைக்கும் போது, அப்படி அதுகளா கூடி பேசும்போது பெரிய, இன்னைக்கெல்லாம் பாருங்க இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில பிள்ளைகள் வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது காரணம் அவங்க தே ஆர் ஒன்லி வித் பேரண்ட்ஸ். ஸ்கூல்லையும் வந்து அவங்க பிள்ளைகளோட சேர்ந்து விளையாட கொள்ளலாம் டைம் இருக்காது, விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கிடைக்கிறது இல்ல, உட்காந்து பேச அவங்களுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன்லாம் இருக்காது. படிப்பாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, திரும்ப உட்காந்து படிப்பாங்க, அப்படியே ஆட்டோவோ காரோ ஸ்கூல் பஸ்ஸோ ஏறுவாங்க வருவாங்க, அவ்வளவுதான். பிள்ளைகளுக்கு வந்து நிறைய அவங்களுக்குள்ள இன்டராக்டிவ் டைம் இருந்தா தான் தே வில் கம் அவுட். அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ப்ரெஷர் இருக்க இருக்க பிடிவாதம் வரும். அதனாலதான் ஒத்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கு. இன்னொன்னு பேரண்ட்ஸ் வந்து அது பிடிவாதம் பிடிச்சு அழுத உடனே அது கேட்கறதை செய்து கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு போனை கையில கொடுத்து கம்மன் இருந்துருவாங்க. அதை எப்படி டேக்கிள் பண்ணன்னு தெரியாது. இப்போ இந்த விஷயங்கள்ல வந்து இந்த ராமகிருஷ்ண ஆசிரம் கொஞ்சம் கேர் எடுத்து அவங்க வந்து நிறைய விளையாட்டு பொருள்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து செய்யறாங்க. இன்னொன்னு அந்த திருச்சியில கொட்டப்பட்டுக்கிட்ட ஒரு ஆசிரமம் இருக்குன்னு அந்த ஊர்ல, அங்க வந்து அவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த மைத்ரி நிறுவனம் ஆரம்பிக்குது, அங்க ராமகிருஷ்ண மடத்துல இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சு அங்க உள்ள பிள்ளைங்களை அவங்க படிக்க வைக்கிறாங்க. எப்பவுமே இந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆரம்பிக்கும் போது கூட சத்துணவு திட்டத்துக்கான நிதி அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லா கம்பெனிஸ்ல இருந்தும் தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆள் பாக்கி இல்லாம கொண்டு வந்து பணம் கொடுத்தாங்க. நடிகர்கள் எல்லாருமே, அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சம்பள பணம். இது எதுனா நம்ம ஒரு நன்மை செய்யும் போது நம்ம மட்டுமே அந்த பெருமையை வந்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்னு நினைக்காம எல்லாருக்கும் வந்து அதுக்கான வழிகளை காட்டுதல், அதற்கான வாய்ப்புகளை நல்குதல். நீங்களும் வாங்க, யூ ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீ அப்படின்ட்டு எல்லாரையும் ஒன்றிணைத்து அழைத்து கொண்டு அந்த பாதையை காட்டுகிறவன் தான் ஒரு தலைவன். நான் பெரிய ஆள், நான் முன்னாடி போவேன், நீ எல்லாம் யூ ஃபாலோ மீ அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேரெழுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் செய்வோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து தே வில் கான்ட்ரிபியூட். அது மாதிரி இந்த என்ஜிஓஸ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய செய்யுது. இப்ப இன்னும் கொஞ்சம் என்ஜிஓஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஃபேமிலி கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் சில பொருட்களை இலவச பொருட்களாக வழங்குறாங்க. அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க. பாம்பே சென்னையில வந்து ஒரு நூற்பாலை குழு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க ஒரு 30,000 ஆடைகள், போர்வை, துண்டு, இந்த மாதிரி வந்து ஒரு 30,000 ஆடைகளை கொண்டு வந்து இங்க உள்ள பெரியவங்களுக்கு
வந்து இலவசமா கொடுக்குறாங்க. அவங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை யாரோ ஒருவர் ஆங்காங்கே அவர்களால் இயன்ற அளவுக்கு அதை பூர்த்தி பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்ப மைய அரசு மொத்தம் இவங்களுக்கு வந்து ஒரு 6.5 கோடி அளவுக்கு செலவு பண்ணும். அது பெரிய தொகை தான். இங்க வந்திருக்கிறவங்களும் ஒரு பெரிய எண்ணிக்கையில தான் வந்திருக்காங்க, குடும்பம் குடும்பமா செலவு பண்ணுது. தமிழ்நாடு வந்து 32 லட்சம் செலவு பண்ணுது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு பெரிய தொகை தான். இன்னைக்கு வேணா 32 லட்சம்ன்றது ஒரு சிறு தொகையா தெரியலாம். அன்றைக்கு வந்து அதான் அரிசி வந்து 56 காசுக்கு கொடுக்குறாங்கன்னா மத்தவங்க 1 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படின்னும் போது 32 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய தொகைன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் தன்னாலான அனைத்து உதவிகளையும் இலங்கை மக்களுக்கு, அங்கிருந்து இங்க அகதிகளாக வந்தவர்களுக்கு செய்தார். புலம்பெயர் மக்கள் அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கு செய்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்தது. ஆயுத பயிற்சியும் அளித்தது, ஆயுத பயிற்சிக்கும் இடம் அளித்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது இவற்றை குறித்து நாம் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.